ஆனா 4 மடங்கு அதிகமா பொருளாதாரத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு சபைகள் இதெல்லாம் பேச இல்ல. ஆனாதான் பொருளாதார சாபத்துல இன்னும் நாம் இருக்கிறோம், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்காக நீங்களும் நானும் இன்னும் பெரிய காரியங்கள் செய்ய முடியல. ஏன்னா இந்த பைனான்சியல் ஒரு மேட்டர்ல நீங்க கீழே இருக்கீங்களா, தேவனுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா தான் பிசாசுக்கு நல்லா தெரியும், ஒரு கிறிஸ்துவிடத்துல ரட்சிக்கப்பட்ட தேவனிடத்துல அவன் பொருளாதாரத்துல நல்லா இருந்தா கர்த்தருக்காக பெரிய காரியங்கள் செய்வான். சுவிசேஷத்தை அறிவிக்க எந்த விதத்துல அவன் உதவியா இருப்பேன்னு அவனுக்கு தெரிஞ்சுதான் எல்லா விசுவாசிகளை இந்த பொருளாதார சாப கட்டில இன்னும் வைத்திருக்கிறான். ஏன் விடுதலை பெறலாம்? அந்த சத்தியத்தை இன்னும் அவர்கள் கேட்கவில்லை, இன்னும் அவர்கள் கேட்கல, சபையில பேசப்படல. ஆனாதான் எனக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லி கொடுத்தார், உனக்கு என்ன வேணுமோ அதை பேசு, என்ன பேசினால்தான் உனக்கு வரும். சோ நமக்கு என்ன வேணும், அதை பேசப்படணும், அதை போதிக்கப்படணும், அதை கேட்கணும். கேட்கிறவர்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும், உள்ளவனுக்கு அதிகம். நீங்க பேச பேச விசுவாசித்த நாளியா பேசினேன் பவுல் சொல்றாரு. அப்போ நாம இதெல்லாம் விசுவாசிக்கணும், பொருளாதாரத்துல நல்லா இருக்கணும். பாருங்க, நிறைய கர்த்தரைகளை எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார், ஆனா கர்த்தருக்காக ஒண்ணும் செய்ய மாட்டான். அது ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தருக்காக தேவனுக்காக நான் என்னால செய்ய முடியும். ஆனா தான் நான் ஒன்று விசுவாசிக்கிறேன், பணத்தால கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமை